இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். ஜெய் ஜெகநாத். ஹாப்பி ஜன்மாஷ்டமி. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லை, அதனால ஸ்டீம் வெஜிடபிள் தான் பண்ண போகிறோம். வெஜிடபிள் எல்லாம் ரொம்ப பாயில் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணுறத விட இதை மாதிரி ஸ்டீம் பண்ணி பண்ணோம்னா வெஜிடபிள் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி ஸ்டீம் பண்ணுற ட்ரேவும் கிடைக்கிது ஆன்லைனில். அதை வாங்கி தான் நான் தண்ணி ஊற்றி இல்லாமல் தண்ணி கீழே வச்சுட்டு அதை வச்சு பாயில் பண்ணியிருக்கேன். स्टीम वेजिटेबल କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ସବୁ ସିଝିକି କରିବା ଟାଇମରେ ଭେଜିଟେବଲର ସବୁ ପାଣି ଫୋପାଡ଼ିବା ପାଇଁ ଦରକାର। ଏମିତି ରଖିକି ପାଣି ଗରମ ହୋଇଗଲା ଟାଇମରେ ଆମେ ଇଡଲି କରିବା ଜାଗାରେ ସେମ୍ ଜାଗା ରଖିକି ଭେଜିଟେବଲ ସବୁ ସ୍ଟିମ୍ କରିବା ତ ବଢ଼ିଆ ରହିବ। ମୁଁ କ୍ୟାରେଟ୍, ବିନ୍ସ ଆଉ ଗାର୍ଲିକ, मटर घर कौन कौन वेजिटेबल अच्छी सब छोट छोट कट करके टिके स्टीम करबा पई दरकार। स्टीम होइगला टाइम रे बटर यूज करके एटा करबा पई जाउची। எல்லா வெஜிடபிள் எந்தெந்த வெஜிடபிள் இருக்கோ ரொம்ப மெலிசா கட் பண்ணிட்டு நம்ம ஸ்டீம் பண்ற இட்லி இது பண்றதுல அந்த ஸ்டீம் வச்சுட்டு எடுத்தாவே போதும்। எந்த வெஜிடபிளை பாயில் பண்ணி அந்த தண்ணி ஃபில்டர் பண்ணோம்னா வெஜிடபிளோட எல்லா ஸ்ட்ரென்த்து போயிடும்। ஆனா இந்த மாதிரி பண்ணோம்னா செம்ம சூப்பராக இருக்கும்। கொஞ்சமா பட்டர் போட்டுட்டு இப்போ நெய் வந்து நெய்யும் பட்டர் தான் நிறைய யூஸ் பண்ணா நல்லது அப்படின்னு சொல்றாங்க। அதனால வந்துட்டு இது பசங்களுக்காக பண்றது। இப்போ கோல்டு ரொம்ப காஃபா இருக்கிறதால நான் நெய் போட்டிருக்கேன், கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன்। பட்டர் போட்டுட்டு என் பையன் வந்து பட்டர் சொல்லிட்டு சீஸ் வந்து ஒரு பீஸ் போட்டுட்டான் அதுல। அதனால சரி ஓகே அதுவும் சேர்த்தே பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் சீஸ் இது பண்ணின்னு இருக்கேன்। ପୁଅନା ଘିଅ ବଟର ପକେଇକି କରିବା ପାଇଁ ଭେଜିଟେବଲ ସେ ଚିଜ ନା ତାଙ୍କୁ ଚିଜ ଭଲ ଲାଗିବ ସେଇଟା ପାଇଁ ଗୋଟେ ପିସ୍ ଚିଜ ବି ସେ ଭିତରେ ପକେଇକି ରଖୁଛି। ସେ ଚିଜ ନା ପକେଇକି ତାପରେ ବଡ ବଡ ସାଇଜ ର ପିଆଜ ଆଉ କ୍ୟାପ୍ସିକମ୍ ନା ଦିଟା କଲର ଅଛି, ରେଡ୍ கலர் yellow கலர், ସେଇଟା ବି யூஸ் କରିବା டைம்ல பேசி கலர்ஃபுல் ରହିବ। வெங்காயம் வந்து நல்லா பெருசு பெருசா கட் பண்ணிட்டு ஒரு பச்சை மிளகா, குடமிளகா வந்து கிரீன் கலரும் இருக்கு, ஆனா நான் மஞ்சள் கலர் ரெட் கலர் யூஸ் பண்றேன்। இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருந்தா பசங்களுக்கு சாப்பிட பிடிக்காதனால எல்லாமே ஸ்டீம்ல வேக வச்சு வச்சிருக்கோம்। இது வந்து எந்த மசாலாவும் போடாம வெறுமனே நெய் கொஞ்சம் போட்டுட்டு பட்டர் கொஞ்சம் போட்டுட்டு அது கூட இந்த வெஜிடபிள் போட்டுட்டு லைட்டா ஃப்ரை பண்ணாவே போதும்। இது ஆஃப் ஃப்ரை இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு। அதனால அந்த வெஜிடபிள் பாயில் பண்ணும்போது ஸ்வீட் கார்னும் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன்। பசங்களுக்கு வந்து ஒரு கிரீன் கலர்ல ஒரு வெஜிடபிள் இருக்கும் ஒரிசால, அந்த வெஜிடபிளும் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டிருக்கேன்। ଏ ଭିତରେ ନା ମୁଁ କାଙ୍କଡ଼ ଆଉ ସ୍ୱିଟ୍ କର୍ନ, ମଟର, காலிஃப்ளவர் பொக்கினாந்தி காலிஃப்ளவர் ஸ்மெல்னா கொட்ட கொட்ட லொக்குக்கு பொலனை ରହିବ ସେଇଟା ପାଇଁ கொஞ்சமா வந்து பெப்பர் போட்டிருக்கேன்। காலிஃப்ளவர் போட வேணாம், காலிஃப்ளவர் ஸ்டீம் பண்ணும்போது அதோட ஸ்மெல் வந்து வேற மாதிரி போயிடும்। மிளகுத்தூள் வந்து நான் வீட்டில் அரைச்சி வச்சிருக்கேன், அந்த மிளகு தான் இது காரத்துக்கே யூஸ் பண்றது। பசங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்போ ரொம்ப கோல்டு இரும்பல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மிளகு போட்டு பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்। ଆଉ ଗୋଲମରିଚ ନା ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ରଖୁଛି, ସେଇଟା ବେଶୀ ପକେଇକି ଲୁଣ ପକେଇ ଦେଇଛି। ରାଗ ପାଇଁ ଆଉ କିଛି ୟୁଜ କରୁନାହାନ୍ତି, କିଛି ମସଲା ନାହିଁ, ବଢିଆ ଷ୍ଟିମ୍ରେ ଫ୍ରାଏ କରିକି ରଖୁଛି ନା ସବୁପଟେ, ସେଇଟା ପାଇଁ ସବୁ ଭେଜିଟେବଲ ଭଲ ରହିବ। ଆମ ଓଡ଼ିଶାର ସନ୍ତୁଳା କରୁଛୁ ନା ସେଇ ସେମ୍ ଭେଜିଟେବଲ ସବୁ ୟୁଜ କରିକି ଟିକେ ଡିଫରେଣ୍ଟରେ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏତିକି ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ରୁଟି ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ବି ବଢିଆ ରହିବ ସେଇଟା ପାଇଁ। இது வந்து ஒரிசால வந்து சந்துலா அப்படின்னு சொல்லுவாங்க। எல்லா வெஜிடபிளும் போட்டுட்டு பாயில் பண்ணிட்டு பூண்டு இடிச்சு போட்டு பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும்। ஆனா அது வெஜிடபிள் பாயில் பண்ண தண்ணி ஊத்திட்டு பசங்களுக்கு ஓவர் குக்கா இருந்தா சின்ன பசங்களுக்கு பிடிக்காது। அதனால வந்து இந்த மாதிரி வெஜிடபிள் ஒரு டிசைனா சூப்பரா கட் பண்ணிட்டு நீட்டா நல்லா மிளகுத்தூள் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, உப்பு போட்டு ரெண்டுமே நல்லா ஃப்ரை பண்ணினோம்। மசாலா எதுவுமே வேற எதுவுமே போட போறதில்ல। அதனால பசங்களுக்கு வெஜிடபிள் ஃபுல்லா வெந்துட்டு இருக்குதால ஸ்டீம் வெஜிடபிள் அப்படின்னு கொடுத்தாவே சாப்பிடுவாங்க। அது கூட வந்து கொஞ்சமா வந்து காரத்துக்காக ரெட் சில்லி ஃபிளிக்ஸ்ல அதை போடுறேன் நான்। ରାଗ ପାଇଁ ନା ଆଉ ରେଡ୍ ଚିଲି ଫ୍ଲେକ୍ସ ନା ସେଇଟା ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ପେରି ପେରି ମସଲା ନା ସେଇଟା ଟିକେ ପକେଇବା ଟାଇମରେ ପିଲାମାନଙ୍କୁ ପିଜା ସ୍ମେଲ୍ ଆସିବ, ସେଇଟା ପାଇଁ ଓରିଗାନୋ ସ୍ପାଇସେସ୍ ବି ଟିକେ ପକେଇବ ତ। ଆଉ ତାଙ୍କ ଟେଷ୍ଟ ତାଙ୍କ ସ୍ମେଲ୍ କ'ଣ ଭଲ ଲାଗିବ ସେଇଟା ଆମ କରିବା ଟାଇମରେ ପିଲାମାନେ ବେଶୀ ଖୁସିରେ ଖାଇବେ। ସେଇଟା ପାଇଁ பெரி பெரி மசாலா வந்து நான் கொஞ்சமா போட்டிருக்கேன், அது கூட ஒரிகனோ ஸ்பைசஸ் கொஞ்சம் போட்டோம்னா வந்து பீஸா மாதிரி பசங்களுக்கு ஸ்மெல் வர்றதால ரொம்ப பிடிக்கும்। ஸ்வீட்டும் பெரி பெரி மசாலா வந்து ஸ்வீட் கொஞ்சம் காரம் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு। ஸ்மெல் பண்ணும்போது நம்ம மேகி செய்யும் போது வர்ற ஸ்மெல் இருக்குல்ல அது மாதிரி இருக்கும்। எல்லா வெஜிடபிளும் ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணிட்டதால இந்த மசாலா மட்டும் கொஞ்சம் இதுவாக வர வரைக்கும் கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமா வெந்துட்ட உடனே தண்ணி வேற எதுவுமே போட வேணாம்,
நம்ம ஸ்டீம் பண்ண தண்ணி வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு தான் நம்ம ஸ்டீம் பண்ணியிருக்கோம். அதனால அந்த தண்ணியும் இதில் மிக்ஸ் பண்ண வேணாம். ଆଉ ପାଣି କିଛି ପକିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଲୁଣ ରାଗ ସବୁ ଠିକ୍ ରହିବ। ଆଉ ଷ୍ଟିମ୍ କରିବା ପାଣି ନା ଆମେ ଟିକେ ପାଣି ରଖିକି ଷ୍ଟିମ୍ କରୁଛନ୍ତି, ସେଇଟା ପାଇଁ କିଛି ପ୍ରୋବ୍ଲେମ୍ ନାହିଁ। ଆଉ କିଛି ପାଣି ପକିକି ବୋଲ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ସବୁ ବୋଲ ସିଝିଗଲା। ଆଉ ଟିକେ ଟାଇମ୍ ନା କଭର୍ କରିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଏଇଟା ପିଲାମାନଙ୍କୁ ରୋଟି ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ବି ବଢ଼ିଆ ରହିବ। ଷ୍ଟିମ୍ ଭେଜିଟେବଲ୍ ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ଏ ଭିତରେ ନା ମୂଳା, କାଲିଫ୍ଲାୱାର ଆଉ ସ୍ମଲ୍ ଆସିବ ଭେଜିଟେବଲ୍ யூஸ் କରିବା ନାହିଁ ତ ଭଲ ରହିବ। இது ரொம்ப ஹெல்த்தியான சாலட் மாதிரியும் இருக்கும். இதுல வந்து ஸ்மெல் வர மாதிரி எந்த வெஜிடபிளும் யூஸ் பண்ணலன்னா பசங்க நல்லா சாப்பிட்டுருவாங்க. பூண்டு வந்து அப்படியே முழுசு முழுசா தான் இருக்கும். பூண்டு வந்து நம்ம அப்படியே ஸ்டீம் பண்ணியிருக்கிறதால அதோட சாஃப்ட்னஸும் ரொம்ப நல்லா இருக்கும். வேற எதுவும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எதுவுமே போட வேணாம். ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன் நான். கேரட்டு, பீன்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி கொஞ்சம் போட்டிருக்கோம். பச்சை மிளகா, கேப்சிகம், லாஸ்டா கொஞ்சமா பட்டர் போட்டுட்டு நல்லா அது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னாவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். பசங்களுக்கு வந்து நான் வெறும் வெஜிடபிள் அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுத்தோம்னா கூட இந்த வெஜிடபிள் வந்து சாப்பிடுவாங்க. நாங்கள் காலையில் செய்யும் போதே எங்கள் பசங்க வந்து அதை ஃபுல்லாக வெறுமனே வெஜிடபிள் மட்டுமே சாப்பிட்றதுக்காகவே ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வெஜிடபிள் பண்ணோன்னா ஸ்டீம் பண்ணி செம்ம சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் பசங்க சாப்பிட்றதுக்கு எல்லா வெஜிடபிள் மிக்சட் கூட ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கு நார்மல் ஸ்நாக்ஸ் மாதிரியும் பசங்களுக்கு இதை நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வெஜிடபிள் ஃபுல்லாக பசங்க சாப்பிட்ருவாங்க. அதனால வெங்காயம் வந்து நல்லா பெருசு பெருசாக போட்டிருக்கோம். பசங்க சாப்பிடும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்கேஸ் இதை வந்து சாப்பிடும்போது நீங்கள் கொஞ்சமாக சாப்பாடு ஏதாவது இருந்ததுன்னா கூட அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே டேஸ்ட் வந்துடும் பசங்களுக்கு. ஆனால் வேற எந்த சாஸும் வந்து யூஸ் பண்ணாமல் கொடுத்தோம்னாவே நல்லாயிருக்கும்। ଆଉ ଏ ସାଙ୍ଗରେ ନା ପିଲାମାନଙ୍କୁ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ସ୍ନାକ୍ସ ପାଇଁ ପ୍ୟାକ୍ କରିବା ପାଇଁ ବି ବଢ଼ିଆ ରହିବ ଭେଜିଟେବଲ୍ ସାପ୍। ଇନ୍ କେସ୍ ପିଲାମାନଙ୍କୁ ଭାତ ପ୍ୟାକ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଏ ସାଙ୍ଗରେ ଟିକେ ହ୍ୱାଇଟ୍ ରାଇସ୍ ପକେଇକି କ'ଣ ପାଇଁ ନା ଆମେ ଘିଅ ପକେଇ ଦେଉଛୁ, ବଟର ପକେଇ ଦେଉଛୁ, ଟିକେ ହ୍ୱାଇଟ୍ ରାଇସ୍ ମିକ୍ସ କରିକି ଦେବା ଟାଇମ୍ରେ ଫ୍ରାଇଡ୍ ରାଇସ୍ରେ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଆଉ କିଛି ଟମାଟୋ ସସ୍ କିଛି ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ବଢ଼ିଆ ଗୋଟେ ଷ୍ଟିମ୍ ଭେଜିଟେବଲ୍ ରେଡ଼ି ହେଇଗଲା ପିଲାମାନଙ୍କୁ। ଆଉ ବେଶୀ ଦିନ ମୁଁ ଲଙ୍ଗ୍ ଭିଡ଼ିଓ ଅପଲୋଡ଼ କରୁନାହାନ୍ତି। ସଡନ୍ଲି ଆମ ଚେନ୍ନାଇକି ଯିବା ପାଇଁ ଆମେ ଯିବା ଟାଇମ୍ରେ ତାଙ୍କର ଦେହ ଖରାପ ହୋଇଗଲା। ସେଇଟା ପାଇଁ ପିଲାମାନଙ୍କୁ ବି ଟିକେ ଗୋଟେ ଜାଗା ଯିବ ନା ସେ ଜାଗାରେ ଟିକେ ଏନ୍ଜୟ କରିକି ରହିବା ପାଇଁ ଦରକାର। ଯିବା ଜାଗାରେ ତାଙ୍କୁ ସଡନ୍ଲି ପିଲାମାନଙ୍କୁ ହେଲ୍ଥ ଇସ୍ୟୁସ୍ ଆସୁଛି ନା, ସେଇଟା ପାଇଁ ଟିକେ ଟେନସନ୍ରେ ବି ଅଛି। ଏବେ ସବୁ ଠିକ୍ ହୋଇଗଲା। ଆମ ଘରକୁ ଆମ ରିଟର୍ନ ଆସୁଛି ବ୍ୟାକ୍ ଟୁ ୱାର୍କ। ସେଇଟା ପାଇଁ ଭିଡ଼ିଓ ବି ଅପଲୋଡ଼ କରିବା ପାଇଁ ଆରମ୍ଭ ହୋଇଗଲା। ଭେଜିଟେବଲ୍ ଆପଣମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ।